ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பனானா பேன் கேக் செய்ய போகிறேன். பார்க்கலாமா வாங்க. அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நான் இன்னைக்கு பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் வேணுமோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை ஜாரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு 6 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சக்கரை வேணும்னாலும் நீங்கள் ஒயிட் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் பாருங்கள். இதுக்கு மாவு கலக்கிக்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதனால் நைஸாக இருக்குது, அதனால் இதெல்லாம் ஜெல்லிக்கலை. அது கூட ஆட் பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ விஸ்க் வச்சு ஒரு கலரிக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தையும் நாட்டு சக்கரையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிலாங்க. சால்ட்டு போட மறந்துட்டு அதனால தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவுக்கு கலரி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இல்லவா, அதனால் கொஞ்சமாக ஊற்றி கலரி இருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் பால் கரெக்டான அளவு தாங்க. இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். நல்லா கலரி இருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் வந்துச்சுன்னா போதுங்க. இப்போது தோசைக்கல்லை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கிட்டு பட்டர் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 தேய்ச்சிருக்கேங்க. தேய்ச்ச பிறகு மாவு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மீடியமான சைஸு நம்ம கல் தோசை ஊற்றுற அளவுக்கு இதை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பட்டர் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுலேயே பண்ணிவிட்டு இந்த சைடில் 5 மினிட்ஸ் அந்த சைடில் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு சுடணுங்க. அப்படின்னா தான் கருகி போகாமல் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பதத்துக்கு வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான ஈஸியான பேன் கேக் ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லாவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.